ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம சிக்கன் பிரியாணி மட்டன் பிரியாணி கேள்விப்பட்டிருக்கோம். சூப்பராக நம்ம வீட்டிலேயே ரொம்ப சூப்பரான ஒரு பிரியாணி தான் பார்க்க போகிறோம். என்னென்னு பார்த்தீங்கன்னா ஃபிஷ் பிரியாணி. டெலிஷியஸாக வீட்டிலேயே ரொம்ப அட்டகாசமாக எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறக்காம பக்கத்துலேயே பெல் ஐகானை கிளிக் பண்ணிக்கோங்க. வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஃபர்ஸ்ட் நம்ம பார்த்தீங்கன்னா ஃபிஷ் பிரியாணி பண்ணுறதுக்கு ஃபிஷ் எல்லாம் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கணும். ஸோ அதுக்காக பார்த்தீங்கன்னா மீன் துண்டுகளை ரெடி பண்ணி வாஷ் பண்ணி எடுத்துக்கலாம். நான் ஆல்ரெடி வாஷ் பண்ணி எடுத்திருக்கேன். மீன் துண்டுகள் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பெரிய பெரிய பீசஸாக எடுத்துக்கோங்க. இப்போ இந்த மீன் துண்டுகளுக்கு தேவையான மசாலாஸ் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். அதுக்கு பார்த்தீங்கன்னா 1 ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள், 1 ஸ்பூன் அளவுக்கு நல்ல மிளகுத்தூள், 2 ஸ்பூன் அளவுக்கு பார்த்தீங்கன்னா கரம் மசாலா சேர்த்துக்கோங்க. ஃபர்ஸ்ட் இந்த 3யுமே நம்ம சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா 1 ஸ்பூன் அளவுக்கு பார்த்தீங்கன்னா காஷ்மீர் சில்லி பவுடர் சேர்த்துக்கோங்க. இல்லை நார்மல் சில்லி கூட சேர்த்துக்கலாம். இது கலருக்காகத்தான். ஸோ காஷ்மீர் சில்லி பவுடர் 1 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கோங்க. இது கூடவே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. கூடவே ஒரு எலுமிச்சை பழத்தோட ஜூஸை கம்ப்ளீட்டாக ஆட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா 2லேருந்து 3 ஸ்பூன் அளவுக்கு பார்த்தீங்கன்னா இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணிக்கோங்க. ஏன்னா ஃப்ளேவர் கொடுக்குறது நமக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் தான். ஸோ அதனால் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டே ஆட் பண்ணிக்கோங்க. இப்போது இது எல்லாத்தையும் நம்ம ஒன்றுக்கு நல்லாவே மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டோம். இப்போ நம்ம சிக்கன் பீஸை ஃப்ரை பண்ணி தனியாக மாற்றி வச்சுக்கலாம். அதுக்குள்ளாடி பார்த்தீங்கன்னா குக்கரில் கொஞ்சம் தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிக்கோங்க. எண்ணெய் கொஞ்சம் சூடாயிட்டதும் பிரியாணி இலை, சுக்கு, பட்டை, கிராம்பு, ஏலக்காய், அப்புறமா கசகசா இது எல்லாத்தையுமே சேர்த்துக்கலாம். சேர்த்ததுக்கு அப்புறமா பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு முழு வெங்காயத்தை இந்த மாதிரி நீளமாக கட் பண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. வெங்காயம் நல்லா வதங்கி கொஞ்சம் ப்ரௌன் கலரில் வர்ற வரைக்கும் வெங்காயத்தை நல்லாவே வதக்கி விட்டுக்கோங்க. ஸோ வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா 4 பச்சை மிளகாவோட காம்பை கட் பண்ணி எடுத்ததுக்கப்புறமா அதையும் சேர்த்து ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணி நல்லாவே வதக்கி விட்டுக்கோங்க. இப்போ வெங்காயம், பச்சை மிளகாய் இது ரெண்டுமே நல்லா வதங்கட்டும். ஸோ அந்த கேப்பில் பார்த்தீங்கன்னா அரிசியை மறக்காமல் ஊற வச்சுக்கோங்க. அரிசியை ஒரு அரை மணி நேரத்துக்கு முன்னாடி தண்ணியில் போட்டு வாஷ் பண்ணி ஊற வச்சுக்கோங்க. அப்புறமா 3 தக்காளியை இந்த மாதிரி நல்லா நீளமாக கட் பண்ணி அதையும் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ வெங்காயம், தக்காளி, பச்சை மிளகாவை நல்லாவே வதக்கி விட்டுக்கோங்க. தக்காளி பார்த்திங்கன்னா நல்லா மேஷ் ஆகிற ஸ்டேஜ், நல்லாவே மசிஞ்சு வர ஸ்டேஜ் வரைக்கும் நல்லாவே வதக்கி விட்டுக்கோங்க. அப்புறமா 2 கைப்பிடி அளவுக்கு பார்த்திங்கன்னா புதினா இலை சேர்த்துக்கலாம். இது நம்ம வீட்டிலே விளைஞ்ச புதினா. அதே மாதிரி 2 கைப்பிடி அளவுக்கு பார்த்தீங்கன்னா கொத்தமல்லி இலையும் ஆட் பண்ணிக்கலாம். நல்லா கட் பண்ணி சாப் பண்ணி சூப்பராக நல்லா ஆட் பண்ணிக்கலாம். இப்போது இது எல்லாத்தையுமே நல்லாவே கிளறி விட்டுக்கலாம். இப்போது கொத்தமல்லி இலையும் புதினா இலையும் நல்லா குழஞ்சி வரணும். ஸோ அது வரைக்கும் நல்லாவே பார்த்திங்கன்னா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா புதினா எல்லாமே நல்லா குழஞ்சிருச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம மசாலாஸ் ஆட் பண்ணிக்கலாம். கொஞ்சம் தேவையான அளவு பார்த்தீங்கன்னா உப்பு சேர்த்துக்கோங்க. 1/2 ஸ்பூன் அளவுக்கு பார்த்தீங்கன்னா நல்ல மிளகுத்தூள், 1/2 ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள், 1 ஸ்பூன் அளவுக்கு பார்த்தீங்கன்னா கரம் மசாலா, 3/4 ஸ்பூன் அளவுக்கு பார்த்தீங்கன்னா மிளகாய் தூள் சேர்த்துக்கோங்க. அதே மாதிரி 1/2 ஸ்பூன் அளவுக்கு பார்த்தீங்கன்னா மல்லித்தூளும் சேர்த்துக்கோங்க, தனியாத்தூள். அப்புறமா 1 ஸ்பூன் அளவுக்கு பார்த்தீங்கன்னா காஷ்மீர் சில்லி பவுடர் சேர்த்துக்கோங்க. இது கூடவே 1 கப் அளவுக்கு நல்லா கெட்டியான தயிர் சேர்த்துக்கோங்க. இப்போ இது எல்லாத்தையும் நம்ம நல்லாவே மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். 1 நிமிஷம் போல் நல்லாவே மிக்ஸ் பண்ணி விட்டதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா 2 கப் அளவு பார்த்தீங்கன்னா தண்ணி சேர்த்துக்கலாம். தண்ணி சேர்த்து நல்லாவே மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. அப்புறமா 2 ஸ்பூன் அளவுக்கு பார்த்தீங்கன்னா இஞ்சி பூண்டு பேஸ்ட்டையும் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம ஊற வச்ச அரிசியை நம்ம ஆட் பண்ணிக்கலாம். பாஸ்மதி அரிசி இல்லைன்னா பொன்னி அரிசி எது வேணால் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். ஸோ நான் பார்த்திங்கன்னா 1 கிலோ அரிசி எடுத்திருக்கேன். இப்போ நம்ம அரிசியெல்லாம் ஆட் பண்ணதுக்கப்புறமா பார்த்திங்கன்னா நம்ம தண்ணி ஊற்றிக்கலாம். 1 கிலோ அரிசிக்கு நான் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 7 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துருக்கேன். தண்ணி சேர்த்ததுக்கப்புறமா இப்போ நம்ம குக்கரை க்ளோஸ் பண்ணிக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம சூப்பரான நம்மளுடைய ஃபிஷ் பிரியாணி ரெடி ஆகிடுச்சு. இது பார்த்திங்கன்னா 3 விசில் வந்ததுக்கப்புறமா ஓப்பன் பண்ணிவிட்டு ரொம்பவே நல்லா வந்திருக்கு. இப்போ நம்ம ஃபிஷ் பிரியாணியில் பார்த்திங்கன்னா நம்ம ஃப்ரை பண்ணி வச்சுருக்கிற மீன் துண்டுகளை எல்லாத்தையுமே ஆட் பண்ணிக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா நம்ம ஃப்ரை பண்ணி வச்சுருக்கிற இந்த மீன் துண்டுகளை குஸ்கா கூட நல்லாவே ஆட் பண்ணிக்கலாம். நல்லா ஒன்றுக்கு நல்லாவே மிக்ஸ் பண்ணி விட்டதுக்கப்புறமா பார்த்திங்கன்னா நம்ம இதை க்ளோஸ் பண்ணிக்கலாம். க்ளோஸ் பண்ணி கொஞ்சம் தம் பண்ணிக்கலாம். அதுக்காக பார்த்திங்கன்னா கொஞ்சம் வெயிட்டான ஒரு பொருளை இது மேலே வச்சுக்கலாம். அந்த பாத்திரத்து மேலே ஒரு 10 மினிட்ஸ் கழிஞ்சதுக்கப்புறமா நம்ம எடுத்தோன்னா சூப்பராக நம்மளுடைய ஃபிஷ் பிரியாணி ரெடி ஆகிடுச்சு. ஸோ அந்த சூடோடு சர்வ் பண்ணும்போது ரொம்பவே நல்லா இருந்து, இது கூடவே பார்த்திங்கன்னா தலைக்கறி மீன் குழம்பும் சேர்த்து வச்சிங்கன்னா அடடா அப்படி ஒரு டேஸ்ட்டு ரொம்பவே நல்லா இருந்துச்சு. ஸோ மஸ்ட்டு ட்ரை பண்ணி பாருங்கள். தலைக்கறி மீன் குழம்போட லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் மென்ஷன் பண்ணுறேன். அதே மாதிரி கார்ட்ஸில் மென்ஷன் பண்ணுறேன், மறக்காமல் செக் பண்ணிக்கோங்க.
இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள். மேலும் பல ரெசிபிஸ் பார்க்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி மறக்காம பக்கத்தில் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். டேஸ்ட் இஸ் த பெஸ்ட். பபாய்.